ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது 2q cos சீரீஸ் ரைட்டா. அதாவது cos x தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஆக்சுவலா விரிவா நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் சொல்லி கொடுக்க போறது இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. என்ன இருக்குன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் அல்லது இன்னொன்னு என்னன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது பில்ட் இன் ஃபங்க்ஷன். இது அது நேம்லயே இருக்கு பாரு. பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா பில்ட் இன்சைட் த கம்பைலர். கம்பைலருக்குள்ள அதுவே இருக்கும். இப்ப நீ sin x கால்குலேட்டர்ல கிளிக் பண்ண உடனே சைனோட வேல்யூ வரும். அப்ப அது உள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த sin x cos x இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சி ப்ரோக்ராம்லயும் உள்ளேயே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டா 2 லைன்ல ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ரைட்டா. யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா நீ அந்த சைன் காஸ் எல்லாம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்களா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு. அதே மாதிரி நீ எழுதணும், நீ டிஃபைன் பண்ணணும் எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத. ரைட்டா. உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுனேன்னா அது பில்ட்-இன் ஃபங்க்ஷனை நீ யூஸ் பண்றேன்னு அர்த்தம். நீ எழுதுனேனா அந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீ எழுதுனேனா யூ டிஃபைன் த டாஸ்க். ரைட்டா. சப் டாஸ்க் ஃபங்க்ஷன்னாலே சப் டாஸ்க். இஃப் த யூசர் டிஃபைன்ஸ் த சப் டாஸ்க் நீ டிஃபைன் பண்ணி கம்ப்ளீட்டா எழுதுனேனா தட் இஸ் கால்ட் அஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இல்ல இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன்சைட் த கம்பைலர். கம்பைலருக்கு உள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இப்ப நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷனையே நம்ம பேசாம யூஸ் பண்ணிடுவோம். ரைட்டா. ஆக்சுவலா நான் இந்த மேனுவல்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா வா, ஐ வில் டீச் யூ. அதர்வைஸ் இந்த சிம்பிளான ஃபங்க்ஷனே நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஓகேயா. ஸோ ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துக்கலாம். ஆன்லைன் சி கம்பைலர் எடுத்துட்டு ரைட் இதுல எழுதுவோமா. இப்ப நீ cos x தான் கால்குலேட் பண்ண போறேன்னா x இஸ் யோர் இன்புட். அப்ப float x. ரைட்டா. ரிசல்ட் ஸ்டோர் பண்ணணும்ல cos x. அப்ப ரிசல்ட்னு வச்சுக்கோமா அல்லது ஆன்சர்னு வச்சுப்போம். அது ஒண்ணு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு இன்புட் scanf %d %n. ஸோ இந்த scanfக்கு நீ என்ன போட்டுக்கலாம்னா printf enter n. ரைட்டா. இதுக்கு நீ என்ன பண்ண போற, ஒரு ரிசல்ட் கால்குலேட் பண்ண போற. ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா cos x வேணும்னா cos of xன்னு போட்டிருக்கோம்னு xன்னு தானே போட்டிருக்கோம். அப்ப enter x தானே போடணும். x. அப்புறம் இன்னொரு தப்பும் பண்ணியிருக்கேன் பாரு. x ஃப்ளோட்னு தானே போட்டிருக்கேன். அப்ப கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்ன போடணும் ஞாபகம் இருக்குல்ல, %f cos of x. சரியா. cos of x முடிஞ்சது. இப்ப ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணிடு. printf cos x is equal to %f. ரிசல்ட் எதுல இருக்கு, cos of x தூக்கி நீ எந்த வேரியபிள்ல வச்சிருக்க, ரிசல்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல வச்சிருக்க. ரைட்டா. அப்ப ரிசல்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன ஹெடர் ஃபைல், இந்த cos of xன்னு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேல்ல, அது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா எதுக்குள்ள இருக்கு, math.h குள்ள. math.h. ரைட்டா. இப்ப ரன் பண்ணி பாப்போமா. ரன் பண்ணிட்டேன்ல. enter x. ஓகே. cos 91 கரெக்டா. ஆனா 1ன்னு வரல பாரு. cos 90 என்ன 1ன்னு வந்திருக்கு இல்ல. இப்ப எங்க தப்பு பண்ணிருக்கோம், அதாவது
நான் வந்து 90ன்னு கொடுத்தது டிகிரீஸ். In terms of degrees, cos 90 degree is equal to 1. நீ இவ்வளோ எழுதினாலே போதும், கரெக்ட் தான். பட் இது எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் ரேடியன்ஸ்னு எடுக்கும். நீ கொடுக்குற வேல்யூவை அது ரேடியன்ஸ்னு நினைச்சுக்கோ. 90 ரேடியன்ஸுக்கு தான் காஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கும். அப்ப அது ரேடியன்ஸ்னு நினைக்குது, ரைட்டா? நீ ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்க? டிகிரீஸ்ன்னு நினைக்கிற, ரைட்டா? அப்ப நான் அந்த டிகிரிய அது ரேடியன்ஸ் தானே நினைக்குது, ரேடியன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரு. இப்ப எக்ஸ கன்வெர்ட் பண்ணி விட்டுரு. எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? கன்வர்ஷன் தெரியும்ல, என்ன தெரியும்? 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, அது ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா எப்படி கால்குலேட் பண்ணணும்? 180 degrees is equal to pi radians. Pi radians. ரைட்டா? அப்ப நீ என்ன பண்ணிக்கோ, இதுல போட்டுக்கோ 180 degree is equal to pi radians. அப்ப 3.14 divided by 180. 180 degree வந்து pi radians. அப்படின்னா நான் கொடுத்த டிகிரீஸ் எக்ஸ்ன்னு நான் கொடுத்தேன். அந்த எக்ஸ் டிகிரீஸ ரேடியன்ஸா கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்லயே வச்சுக்கிறோம். இப்ப நீ கொடுத்த டிகிரி ரேடியன்ஸா கன்வெர்ட் ஆகி எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த எக்ஸ் ரேடியன்ஸ்க்கு இந்த காஸ் கால்குலேட் பண்ணும். இப்ப நான் கொடுத்து பார்க்கட்டா? இதே 90 காஸ் 90. காஸ் 90 வேல்யூ என்ன? சைன் 0 0, காஸ் 0 தான் 1. 90 கொடுப்போம். சைன் 0 0, காஸ் 0 1, கரெக்டா? காஸ் 90 0 தான், 0.000 வந்துட்டார். அப்ப காஸ் 0 என்னன்னு பாப்போமா? காஸ் 0 ரொம்ப நேரம் ஆகுதே. காஸ் 0 1 வருதான்னு பாப்போமா? காஸ் 0 1, கரெக்ட் தான். காஸ் 0 தான் 1, அப்புறம் சொன்னது தப்பு. காஸ் 0 1, காஸ் 90 0, கரெக்டா தான் வருது. 0.000 தானே வந்தது நமக்கு, ரைட். இப்ப இதே மாதிரி சைன் கால்குலேட் பண்ணணும்னா ஒன்னும் இல்ல, இன்னொரு வேரியபிளை எடுத்துக்கோ. ரிசல்ட் 1ன்னு வச்சிருவோமா? ரிசல்ட் 1 is equal to sin of x. இதுல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு sin x is equal to percentage f. sin x எதுல வச்சிருக்க? ரிசல்ட் 1. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நல்லா பார்த்துக்கோ. கொட்டேஷனுக்கு உள்ள இருக்கிறது தான் அது பண்ணும். cos of x அது அப்படியே வந்துரும், இங்க equal to வரைக்கும் வந்துரும். இந்த percentage fக்கு பதிலா ரிசல்ட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணும். அதுக்கப்புறம் sin of xன்னு வரும். இந்த percentage fக்கு பதிலா ரிசல்ட் 1 போடும். சரியா? இப்ப ரன் பண்ணுவோமா? என்னாச்சு? ஏதோ தப்பு போட்டிருக்கனே. sin of x இந்த இடத்துல அதுவே வருது பாரு, இந்த இடத்துல ஏதோ இல்லை, செமிகோலன். சரி, வெயிட் பண்ணுவோம், ஒரு 1 minute பார்க்கலாம். சரி, 0 sin 0வும் cos 0வும் வரணும். என்டர் ஏன் பிளஸ் ஆக மாட்டேங்குது? என்டர் நான் கொடுத்துட்டேன், என்டர் வர மாட்டேக்கே. அந்த வைப்பேன். ஓகே, 0 கொடுத்துருக்கனா? sin 0 0, ரைட்டா? cos 0 1. இப்ப 90 கொடுப்போமா? 90 கொடுப்போம். sin 90 1, cos 90 0, கரெக்ட் தான். 0.000796. ஓகே தானா?